ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இப்போ நம்ம ஃபிட்டாகவும் ஃப்ரீ ஒரு ஜிம்முக்கோ இல்லை ஏதோ ஒரு டைப் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஸோ பண்ணுறப்ப நம்ம வந்து ஒரு டார்கெட் ஸ்பெசிஃபை பண்ணலாம். அதாவது நம்ம எந்த மாதிரி நம்ம ஃபிட்னஸ் கோல் என்னன்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணால் விட்டோம்னா நீங்கள் என்ன பண்ணால் அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த ஃபிட்னஸ் கோலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்களோட மெயின்டெனன்ஸ் கலரிஸ்னால் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அது கால்குலேட் பண்ண அப்புறம் தான் உங்கள் ஃபிட்னஸ் கோலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெய்லி சாப்பிட்ற உங்கள் டயட்டையோ ஃபுட்டையோ வந்து நீங்கள் வந்து எப்படி சாப்பிட்ணும், எப்படி இது பண்ணால் ஃபுல்லி ஒரு டயட் சார்ட் மாதிரி போட முடியும். ஸோ அதுக்கு மெயின்டெனன்ஸ் கலரிஸ் ரொம்ப முக்கியமாகுது. ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் மெயின்டெனன்ஸ் கலரிஸ் தெரியும்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேசல் மெட்டபாலிக் ரேட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பேசல் மெட்டபாலிக் ரேட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம பாடி வந்து ஒரு ரெஸ்டிங் பொசிஷனில் இருக்கும்போது நமக்கு தேவைப்படக்கூடிய கலரிஸ் தான் இந்த பேசல் மெட்டபாலிக் ரேட், இந்த ரெஸ்டிங் மெட்டபாலிக் ரேட்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ வந்து உங்கள் பாடி வந்து எந்த ஒரு ஒர்க்கும் செய்யாமல் ஒரு சிம்பிளி நீங்கள் வந்து ஒரு படுத்துருக்கீங்கன்னு நீங்கள் உங்கள் பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு, உங்கள் ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இதுக்கெலாம் ஒரு எனர்ஜி தேவைப்படும்ல, இதை கொடுக்குறதா அந்த பேசல் மெட்டபாலிக் ரேட். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா நம்ம பாடி வெயிட் வந்து பவுண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணி இன்ட்டு 10 பண்ணாலே இதுக்கான பேசல் மெட்டபாலிக் ரேட் கிடச்சிரும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ என்னோட பாடி வெயிட் பார்த்தீங்கன்னா நான் அரௌண்ட் 65 இருக்கேன். ஸோ 65 நான் பவுண்ட்ஸில் மாற்றணும்னா இன்ட்டு 2.2ன்னு போடணும். ஸோ 2.2ன்னு போட்டால் எனக்கு வந்து கிடைக்கிறது 143. ஸோ 143 இன்ட்டு 10ன்னு போட்டால் இதுதான் என்னோட பேசல் மெட்டபாலிக் ரேட். ஸோ பேசல் மெட்டபாலிக் ரேட் இதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பாடி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு கலரிஸ் தேவைப்படுமா, எனர்ஜி தேவைப்படுமா? இல்லை, இப்போ வந்து நம்ம பாடி ஃபங்க்ஷன் ஆகும் ப்ளஸ் நம்ம வந்து நம்ம ஃபுட் ஏதாச்சும் சாப்பிடுவோம்ல, இதுக்கு பேர் தான் தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட்டும்பாங்க. இப்போ தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படும். அதுக்கு ஸ்பெண்ட் ஆகிற எனர்ஜி தான் இந்த தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இப்போ வந்து இது 10% ஆஃப் பிஎம்ஆர். ஸோ இப்போ உங்களோட பிஎம்ஆர் வந்து இப்போ என்னோட பிஎம்ஆர்னு பார்த்தீங்கன்னா 1430. ஸோ இதோட 10% என்னென்னா 143. ஸோ இதுதான் என்னோட தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட்டு. நெக்ஸ்ட்டு வந்து தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஸோ தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஆக்டிவிட்டினா நம்ம எவ்வளோ கலரிஸ் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுல அது குறையுதுங்கிறத பொறுத்து தான். ஸோ அதாவது இந்த எனர்ஜி ஸ்பெண்டிங் ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டியில் ஒரு எனர்ஜி எவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகுதுன்னு பொறுத்து அந்த தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்கணும்னா ஒருத்தவங்க மாறுபடும். சில பேர் லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப செடென்ட்ரியாக இருக்கும், சில பேர் வந்து மாடரேட்டாக ஆக்டிவாக இருப்பாங்க, சில பேர் வந்து லைட்டாக ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு நம்ம மாறுபடும். ஸோ இந்த இதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம பிஎம்ஆர் இன்ட்டு ஆக்டிவிட்டி மல்டிப்ளையர்பாங்க. ஸோ ஆக்டிவிட்டி மல்டிப்ளையர்னா இப்போ நீங்கள் ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் வாழ்றீங்கன்னு நீங்கள் எந்த ஒரு வேலையும் பண்ணல, பெருசாக நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயமும் ட்ரை பண்ணலன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆக்டிவிட்டி மல்டிப்ளையர் 0.2 வரும். பிஎம்ஆர் இன்ட்டு 0.2. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து லைட்லி ஆக்டிவாக இருக்கீங்க, அரௌண்டு நீங்கள் வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ணுறீங்க, ஒரு வீக்லி 2 days பண்ணுறீங்க, அது இல்லாமல் உங்களை வந்து ஓரளவுக்கு லைட்டாக ஆக்டிவாக வச்சுருக்கீங்கன்னா உங்களோட பிஎம்ஆர் உங்களோட ஆக்டிவிட்டி மல்டிப்ளையர் வந்து 0.375. அதாவது பிஎம்ஆர் இன்ட்டு 0.375. ஸோ இந்த இன்னொன்று வந்து மாடரேட்லி ஆக்டிவாக இருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து வீக்லி ஒரு 4 days வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ணுறீங்க, அது பார்த்தாலே வீக்லி 2 days வந்து ஏதோ ஒரு டைப் ஆஃப் கார்டியோ பண்ணுறீங்க, யோகா இல்லை எனி டைப் ஆஃப் கார்டியோ, HIIT எனி டைப் ஆஃப் கார்டியோ பண்ணுறீங்க, இல்லை உங்களை ஸ்டெப் கவுண்ட் வந்து ஒரு 3000 அது மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு டெஸ்க் ஜாபில் இருக்கீங்க, டெய்லி வந்து டெஸ்க் ஜாப் இருப்பீங்க, எப்பயாச்சும் வீக்லி இதெல்லாம் பண்ணிருக்கீங்க, நீங்கள் மாடரேட்லி ஆக்டிவில் அந்த கேட்டகரியில் வருவீங்க. அதுக்கான ஆக்டிவிட்டி மல்டிப்ளையர்னு பார்த்தீங்கன்னா 0.55. ஸோ மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே வந்து இந்த மாடரேட்லி ஆக்டிவ்ங்கிற கேட்டகரிலாம் வருவோம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ நான் வந்து என்னோட ஜாப் நேச்சர் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு 8 மணி நேரம் வந்து உட்காந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அது போக நான் வந்து இப்போ வந்து ஜிம் இது மாதிரி போயிட்டு இருக்கேன். ஸோ என்னோடமே இந்த வீக்லி 4 days வந்து நான் வந்து ஏதாச்சும் ஒரு வெயிட் ட்ரைனிங் பண்ணிடுவேன், ஏதாச்சும் ஒரு இது பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நானும் வந்து மாடரேட்லி ஆக்டிவ் இந்த கேட்டகரிலாம் வருவேன். ஸோ அப்படி பார்த்தா என்னோட பிஎம்ஆர் இன்ட்டு 0.55 போட்டால் இட்ஸ் ஈக்குவல் டு 786.5. ஸோ இதுதான். ஸோ இது இப்போ நம்மளோட பிஎம்ஆர் என்னன்னு தெரியும். ஸோ நம்மளோட பிஎம்ஆர் என்னன்னு தெரியும், நம்மளோட TEF என்னன்னு தெரியும், நம்மளோட TEA என்னன்னு தெரியும். பிஎம்ஆர் என்னன்னா பேசல் மெட்டபாலிக் ரேட். நம்மளோட பாடி வந்து ரெஸ்டிங் பொசிஷனில் இருக்கிறப்ப நமக்கு பேர்ன் பண்ண தேவைப்படக்கூடிய கலரிஸ். நெக்ஸ்ட்டு தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட். நம்ம பாடி வந்து நம்ம ஒரு ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறப்ப ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் கலரிஸ் வந்து அதிலே பேர்ன்ட் ஆகிடும். ஸோ அதுதான் TEF, தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட்டு. நெக்ஸ்ட் வந்து TEA. நம்ம வந்து அது பார்த்தாலே ஏதாச்சும் ஒரு
ஒரு ஒர்க் பண்ணுறப்போ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறப்போ அதில் யூஸ் ஆகிற எனர்ஜி கலரிஸ் தான் இந்த டிஇஏ. ஸோ இதை எப்படி பிஎம்ஆர் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா நம்மளோட பாடி வெயிட் வந்து பவுண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணி இன்ட்டு 10 இதை போட்டால் பிஎம்ஆர் கிடச்சிடும். இந்த டிஇஎஃப் வந்து ஒன்றோட 10% ஆஃப் பிஎம்ஆர். ஸோ இந்த டிஇஏ வந்து நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டி மல்டிப்ளையர் வைக்கணும். ஆக்சுவலாக நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு மாடரேட்லி ஆக்டிவாக இருக்குன்னா இது இன்ட்டு 0.55, அதாவது பிஎம்ஆர் இன்ட்டு 0.55. இப்படி பார்க்குறப்போ எனக்கு என்ன வேல்யூஸ் கிடைச்சுன்னா என்னோட பிஎம்ஆர் வந்து 1430, என்னோட டிஎஃப் வந்து 143, அதோட டிஏ என்ன எனக்கு கிடைச்சிச்சுன்னா 786.5. இதை எல்லாம் கால்குலேட் பண்ணால் எனக்கு கிடைக்கிற வேல்யூ தான் அரௌண்ட் 2359.5 கிடைக்குது. ஸோ இது அரௌண்ட் 2316 வச்சுக்கலாம், ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதான் என்னோட மெயின்டெனன்ஸ் கலரிஸ். ஸோ இப்போ என்னோட டார்கெட் என்ன, இப்போ நான் வந்து ஒரு வெயிட் கெயின் பண்ணுறேன்னு வைங்க. இப்போ என்னோட மெயின்டெனன்ஸ் கலரிஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, 2360 இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு 200 to 300 கலரிஸ் எக்ஸ்ட்ராவாக சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா எனக்கு வந்து வெயிட் கெயின் ஆகும். ப்ளஸ் நான் வெயிட் ட்ரைனிங் பண்ணால் நான் வந்து ஒரு பியூர் மசில் கெயின் பண்ண முடியும். இப்போ வந்து நான் வந்து வெயிட்டை குறைக்கணும்னு ஆச்சுன்னா இதை விட்டு ஒரு இப்போ 2360 இருக்குது, இதோட 200 to 300 கலரிஸ் வந்து கம்மியாக சாப்பிடணும். அரௌண்ட் நான் 2000 சாப்பிட்டேன்னு வைங்களேன், என்னோட வெயிட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இது மூலயமா உங்களுக்கு வந்து எப்படி ஒரு மெயின்டெனன்ஸ் கலரிஸ் எடுத்து உங்களோட ஃபிட்னஸ் கோலில் நீங்கள் எப்படி இன்கார்பரேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.